நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் தினமலர் மாணவர் பதிப்பான வட்டம் குழுவின் சார்பாகவும் அதன் ஆலோசகர் என்ற முறையிலும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி சுருக்கமாக சில வரிகள் மட்டும். இது எப்படி எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றியதென்றால், அண்மையிலே தமிழ்நாட்டிலே தேர்தல் நடந்தது. தேர்தல் நடந்த சமயத்திலே 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாக்களிக்கிற வாய்ப்பு இன்னும் வரவில்லை. ஆனால் தேர்தலில் ஜெயித்து போகிறவர்கள், ஆட்சி அமைக்கிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்கள். ஆனால் மாணவர்கள் தங்களை பாதிக்கக்கூடிய கல்வியை பற்றி அவர்கள் என்ன கருதுகிறார் என்று சொல்வதற்கு மாணவர்களுக்கென்று ஒரு சட்டசபை, அதுதான் பட்டசபை, இதைத்தான் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தோம். அந்த அடிப்படையிலே மாணவர்களுடைய கருத்துக்களை கேட்டு பத்திரிகையில் அறிவிப்பு செய்தோம். 200க்கும் மேற்பட்டவர்கள் எழுதி அனுப்பினார்கள். அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 43 பேர் இங்கே இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த முயற்சி தமிழ்நாட்டில் இதுவரையிலும் யாரும் செய்திடாத முயற்சி. ஒரு பத்திரிகை தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒன்று திரட்டி ஒரே நாளில் ஒன்று சேர்த்து அடுத்த நாளே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது இதுவே முதல் முறை. இதில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்று இங்கே வந்திருந்த மாணவர்களுக்கு தவிர அவர்களோடு பயிலரங்கம் நடத்தினோம். அது தவிர பெற்றோருக்காக நேற்று ஒரு வாழ்க்கை கல்வி பயிலரங்கமும் உணவு பற்றிய பயிலரங்கமும் பெற்றோருக்கு நடத்தப்பட்டது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற போது ஒரே ஒரு செய்தி பற்றி சொல்ல விரும்புகிறேன். சட்டசபை என்பது யாரோ சிலரை பாராட்டவோ யாரோ சிலரை திட்டுவதற்கோ மேஜைகளை தட்டி கொண்டிருப்பதற்கான இடம் அல்ல. அது ஆழமான விவாதங்கள் செய்வதற்கும் புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கான இடம். ஒவ்வொரு புதிய சட்டமன்ற உறுப்பினருக்கும் 96 பக்கத்திலே கையேடு கொடுக்கிறார்கள். அதில் ஏராளமான உரிமைகள், கடமைகள், விதிகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அதை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைய சட்டசபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இனி நம் சட்டசபை நிகழ்ச்சிகளை தொடங்க இருக்கிறோம். முதலில் பட்டசபையுடைய ஆளுநரும் தினமலருடைய உதவி ஆசிரியருமான மேதகு இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இப்போது பட்டசபையிலே முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்வை பற்றி சொல்ல வேண்டும். முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், யார் ஆளுங்கட்சி யார் எதிர்க்கட்சி எல்லாவற்றையும் தீர்மானித்தது இந்த மாணவர்கள் தான். முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மோகன்ராஜும் அவருடைய அமைச்சரவையும் முதலில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வார்கள். மோகன்ராஜ் என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். அடுத்தபடியாக தற்காலிக சபாநாயகர் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். மேதகு ஆளுநருக்கு நன்றி தெரிவித்து விடை தருகிறோம். தற்காலிக சபாநாயகர் இப்போது எல்லா உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்வார். தேர்ந்தெடுக்கப்பெற்ற நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளாக உறுதி கூறுகிறேன். பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் ரகசிய காப்புறுதி பிரமாணம் எடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால், பட்டசபையை பொறுத்த மட்டிலும் எந்த ரகசியமும் கிடையாது, எல்லாமே பகிரங்கமாக இருக்கக்கூடியவை. எனவே ரகசிய காப்புறுதி பிரமாணம் எடுக்கப்படவில்லை. அடுத்தபடியாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கூடிய சபாநாயகர் ரிஷிகுமார், அவரை முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் இருக்கையில் அமர வைப்பார்கள்.
இனி சட்டசபை நிகழ்ச்சிகள் தொடங்கும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்பதை குற்றமற கற்க வேண்டும், பின்பு அதன் வழி நடக்க வேண்டும். தற்பொழுது மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களை கல்விக்கான மானிய கோரிக்கையை முன்னிறுத்தி பேச அழைக்கின்றேன். சபை தலைவர் அவர்களே, நான் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானம் என்னவாயிற்று? தலைவரே, நானும் ஒரு ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வந்துள்ளேன். அவையெல்லாம் இன்று ஏற்றுக்கொள்ளப்படாது, அமரவும். தற்போது கல்வி அமைச்சர் அவர்கள் பேசலாம். மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அனைத்து மாணவர் முன்னேற்ற கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கல்விக்காக பல சிறப்பு திட்டங்களை அறிவித்துள்ளது. மேலும் பல புரட்சிகரமான மாற்றங்களை செய்ய உதவியாக ஒப்புதல் தரும்படி இந்த அவையை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் தலைமையான அனைத்து மாணவர் முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்தபோதிலிருந்தே இலவச பாடப்புத்தகம், மிதிவண்டி மற்றும் மடிக்கணினி போன்றவற்றை எல்லாம் மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். மற்றும் இந்த ஆட்சியில் மாணவர்களுக்கான அனைத்து கல்வி கடனையும் தள்ளுபடி செய்துள்ளோம். மேலும் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்த மானிய கோரிக்கையின் வழியின்படி நிறைவேற்ற இந்த அவையின் ஒப்புதலை கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது தேசிய மாணவர் நலக் கட்சியின் உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் பேசலாம். மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, தற்பொழுது 8ஆம் வகுப்பு வரை ஆல்பாஸ் செய்யும் நடைமுறை அமலில் இருக்கிறது. இந்த நடைமுறையால் படிக்காதவர்களும் தேர்ச்சி பெறுகிறார்கள். இதனால் தேர்வு இருந்தாலும் பாஸ் ஃபெயில் இருந்தாலும் கற்பவர்களுக்கும் கற்பிப்பவர்களுக்கும் எந்த ஆர்வமும் இல்லை. ஆனால் 9ஆம் வகுப்பு வந்தவுடனே அந்த அக்கறை திடீரென வந்து கொள்கிறது. 9ஆம் வகுப்பிலேயே 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தையும் 11ஆம் வகுப்பிலேயே 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தையும் நடத்துகிறார்கள். இதனால் 8ஆம் வகுப்பு வரை ஆல்பாஸ் செய்யும் முறை வீணடைந்து போய்விடுகிறது. ஆகவே இந்த முறையை ஒழிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அவைத் தலைவரே, 8வது வரை ஆல்பாஸ் என்பது முழுக்க தவறில்லை. ஏனென்றால் பல குடும்பங்களில் பெண் குழந்தைகள் 8வதற்கு கீழ் ஃபெயிலாகிவிட்டால் அவர்களை அப்பொழுதே பள்ளியிலிருந்து நீக்கி விடுகிறார்கள். இதை ஆல்பாஸ் முறையில்தான் தீர்க்க முடியும். தற்பொழுது தேசிய மாணவர் நலக் கட்சியின் தலைவர் சிவா பேசுவார். தலைவர் அவர்களே, 9, 10, 11, 12 ஆகிய வகுப்புகளில் 9 மற்றும் 11ஆம் வகுப்புகள் பேருக்குத்தான் இருக்கின்றன. அவற்றை நாம் 10A 12A என்றே அழைத்திருக்கலாம் அல்லவா? 11 மற்றும் 9 மற்றும் 11ஆம் வகுப்புகள் மாணவர்கள் பேருக்குத்தான் தேர்ச்சி பெறுகிறார்கள். எனவே இது மாற்றப்பட வேண்டும். 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளிலும் பொதுத் தேர்வு கொண்டு வர வேண்டும். 9, 10, 11, 12 ஆகிய வகுப்புகள் அனைத்தினுடைய சராசரியை வைத்தே ஒரு மாணவனின் தேர்ச்சியை நாம் முடிவு செய்ய வேண்டும். மாண்புமிகு சபை தலைவர் அவர்களே, இந்த 4 வருட சராசரி சரிவராது. ஏனெனில் ஒரு சிலர் 2 வருடம் நன்றாக படித்துவிட்டு 2 வருடம் நன்றாக படிக்காமல் இருப்பார்கள். இன்னும் சிலர் 2 வருடம் நன்றாக படிக்காமல் 2 வருடம் நன்றாக படிப்பார்கள். ஏனெனில் இந்த 4 வருட சராசரி சரிவராது. மாணவர் புரட்சி கழகத்தின் தலைவர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் பேசுவார். அவைத்தலைவர் அவர்களே, முதலில் இந்த தேர்வு முறையையே ஒழிக்க வேண்டும். இந்த தேர்வு முறையால் யாருக்கு என்ன பயன்? எந்த பயனுமே இல்லை. மாணவர்கள் தங்கள் பாடத்திட்டத்தில் கட்டதை அவர்கள் சொந்த கருத்தில் விட ஊக்குவிக்க வேண்டும். ஆண்டுதோறும் அரசு நடத்தும் பொதுத் தேர்வில் மாணவர்கள் மட்டுமின்றி ஆசிரியர்களும் பங்கேற்க வேண்டும். இதில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மட்டுமே மாணவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும். இத்தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் அரசு பணியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, தேர்வில் யார் யார் முதல் மதிப்பெண் பெறுபவர்களோ அவர்களின் பட்டியலை வெளியிடுவதை அரசு நிறுத்த வேண்டும். எதற்காக இந்த பட்டியலை அரசு வெளியிடுகிறது? அது கமர்ஷியலாக தனியார் பள்ளிகளுக்கு மட்டுமே பயன்படுகிறது, வேறு எதற்கும் பயன்படுவதில்லை. முதல் மதிப்பெண் பெறுபவர்களுக்கு மட்டும் அரசு சலுகை தருகிறதா? இல்லை. அதனால் அவர்களுக்கு மட்டுமே தெரிவித்தால் போதுமே. மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, தேர்ச்சி பெறுவோர் மதிப்பெண் பெறுவோர் பற்றி மட்டுமே நாம் பேசுகிறோம். ஆனால் நாம் உண்மையில் அக்கறை காட்ட வேண்டியது தேர்ச்சி பெறாத குறைந்த மதிப்பெண்கள் வாங்கும் மாணவர்கள் மேல்தான். அவர்களின் எண்ணிக்கை தான் அதிகம். அவர்களுக்கான தனித்துறை தேவை. மாண்புமிகு அவைத் தலைவரே, எதிர்க்கட்சியின் கோரிக்கையை ஏற்று படிப்பில் பின்தங்கிய மற்றும் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கென்று ஒரு பிரிவை உருவாக்க இந்த அரசு முன்மொழிகிறது. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, முதல் மதிப்பெண் பட்டியல் வெளியிடும் போது முழுக்க தமிழ் மொழியின் தாய்மொழியில் பயிற்சி மொழியாக கொண்டு படித்து முதல் பட்டம் பெற்ற மாணவர்களை
ஏன் உங்கள் அரசியல் கட்சி தலைவர் வெளியிடவில்லை? மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இந்த ஆண்டில் இருந்து வெளியிடப்பட ஏற்பாடு செய்யப்படும் என்று அறிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, தொடர்ந்து 12 ஆண்டுகளாக பாடத்திட்டத்தினை மாற்றாமல் அப்படியே வைத்திருக்கிறது இந்த அரசு. அது மட்டுமல்லாமல் ஏதேனும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது அனைத்து பாடத்திட்டங்களையும் மாற்றி அமைக்க வேண்டும். மாணவர்களுக்கு மிக முக்கிய பாடத்திட்டமான வேதியியல் பாடத்திட்டத்தில் 42 குற்றங்களை கண்டறிந்துள்ளனர். அடுத்த வருடமும் அதே பாடத்திட்டத்தில் அதே குற்றங்களுடன் அப்பாடத்திட்டம் அச்சடிக்கப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் முற்றிலும் கண்டிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த அரசாங்கம் சிறுவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கிறது. நாங்கள் முற்றிலும் கண்டிக்கிறோம். அவையில் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டதன் காரணமாக இந்நால்வரும் இன்றைய சபையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். சபாநாயகர் அவர்களே, என்னத்தான் அவர்கள் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டாலும் அவர்கள் கோரிக்கையை இந்த அரசு கேட்டுக்கொண்டது. அதனால் அவர்களின் தண்டனையை ரத்து செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சரின் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களின் தண்டனை ரத்து செய்யப்படுகின்றது. தற்பொழுது கௌதம் அவர்கள் பேசலாம். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, அரசின் மொழிக் கொள்கை என்ன? அரசு பள்ளிகளில் ஆங்கிலம் நுழைக்கப்படுகிறது, தனியார் பள்ளிகளிலிருந்து தமிழ் தொலைந்து வருகிறது. இதனால் மாணவனால் ஆங்கிலத்திலும் எழுத இயலவில்லை, தமிழிலும் எழுத இயலவில்லை. எனவே இம்முறையை மாற்றி இரண்டு மொழிகளிலும் பாடம் நடத்தப்பட வேண்டும். அது தவறாமல் விருப்ப மொழிகளான பிரெஞ்சு, ஜெர்மன் போன்றவையும் நடத்தப்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, தனியார் பள்ளி அரசு பள்ளி என்ற ஏற்றத்தாழ்வு அகற்றப்பட வேண்டும். அரசு பள்ளி தரமாக இருந்தால் தனியார் பள்ளி அதுவாகவே மூடும் நிலை வரும். அரசு பள்ளி தரமாக இருக்க ஒரே வழி, அரசு பள்ளி ஆசிரியர்கள் தம் குழந்தைகளை அரசு பள்ளியில் தான் படிக்க வேண்டும் என்று விதிக்க வேண்டும். இது அரசு ஊழியர்களுக்கும் பொருந்தும். தனியார் ஆசிரியர்கள் நம் குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்கின்றார்களா? இல்லையே. இதை நாம் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, வகுப்பறையில் மாணவர்களுக்கு என்பது எப்படி பாடம் நடத்த வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கு 3 வருடத்திற்கு ஒரு முறை சம்மர் ஒர்க் ஷாப் நடத்தப்பட வேண்டும். பல ஆசிரியர்கள் 15 வருடமாக ஒரே மாதிரியாக பாடம் நடத்துகிறார்கள். வகுப்பறையில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். வகுப்பறை எப்போதும் கலகலப்பாக இருக்க வேண்டும். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, மாணவர்கள் 24 மணி நேரத்தில் அதிக நேரத்தை பள்ளிகளிலே செலவழிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடம் எப்படி இருக்க வேண்டும்? அடிப்படை வசதியான கழிப்பறை, குடிநீர் போன்றவைகளோடு இருக்க வேண்டும். பள்ளி பேருந்துகளுக்கு லைசன்ஸ் கொடுப்பதை போல ஆண்டுதோறும் அரசு இப்படி போன்ற அடிப்படை வசதிகள் இருக்கின்றதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். சபை தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின்படி அனைத்து அரசு பள்ளிகளிலும் கழிப்பறை வசதி செய்து தர வேண்டும். கழிப்பறை வசதி இல்லாத காரணத்தினால் அரசு பள்ளி மாணவி மாதவிடாய் காலத்தில் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறாள். அவமானத்தினால் இந்த நிலை மாற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு மேல்நிலை பள்ளிகளில் சுகாதாரமான கழிப்பறைகள் அமைக்கப்பட வேண்டும். தானாகவே நாப்கின்களை தரும் இயந்திரங்கள் பொருத்தப்பட வேண்டும். மேலும் உபயோகித்த நாப்கின்களை எரிக்கும் இன்சினரேட்டர் போன்ற இயந்திரங்கள் பொருத்தப்பட வேண்டும் என்ற சட்டம் கட்டாயப்படுத்த வேண்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, பெண் உறுப்பினர் கோரிக்கையை இந்த அரசு ஆழமாக சிந்திக்கிறது. உடனடியாக அவையெல்லாம் நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கிறேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, பள்ளிகளில் பாடத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆடல், பாடல், கலை, இலக்கியம் போன்றவற்றை வாரத்தில் ஒரு நாளாவது எல்லா மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாது விளையாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் ஆசிரியர்கள் பாடம் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உடல் நலம் சரியில்லாவிட்டால் மாணவர்கள் எப்படி நன்றாக சிந்தித்து படிக்க முடியும்? மாண்புமிக்க அவைத்தலைவரே, முழு நாளும் பாடத்தை நடத்துவது நிறுத்த வேண்டும். காலை மட்டும் பாடத்தை நடத்த வேண்டும். மதியம் எல்லாருக்கும் அவரவருக்கு பிடித்தமான தொழில் கல்வியை கற்க வசதி செய்ய வேண்டும். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, எல்லா பள்ளிகளிலும்
வாழ்க்கை பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும். ஆண்களுக்கு பெண்களோடும் பெண்களுக்கு ஆண்களோடும் எப்படி பழக வேண்டும் என்பதை கற்பிக்க வேண்டும். சினிமாவை எப்படி புரிந்து கொள்வது, மீடியாவை எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றி 8ஆம் வகுப்பிலேயே மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, 10ஆம் வகுப்பு முடிக்கும் போதே கல்லூரி, உயர்கல்வி, வேலை வாய்ப்புகள் பற்றி மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். பலரும் என்னவெல்லாம் இருக்கிறது என்பது தெரியாமலேயே ஆட்டு மந்தை மாதிரி டாக்டர், இன்ஜினியர் என்று இலக்கு வைத்துக்கொண்டு அதை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். ஒவ்வொரு மாணவருக்கும் 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் கரியர் கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தால்தான் அவர்கள் எந்த துறையில் என்னவாக ஆக விரும்புகிறார்கள் என்பதை பற்றி தீர்மானம் எடுக்க முடியும். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, தனியார் பள்ளி கட்டணங்களை அரசு ஒழுங்குபடுத்த பயப்படுகிறது. எல்லா பள்ளிகளிலும் சீரான கட்டணம் விதிக்க வேண்டும். முடிந்தால் எந்த பள்ளியிலும் கட்டணமே இல்லாமல் எல்லோரும் படிக்கும் நிலை ஏற்பட வேண்டும். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, 6வது வகுப்பிற்கு முன்பாகவே ஸ்மார்ட் போர்டு வைத்து பாடம் நடத்துகிறார்கள். இதனால் புத்தகம் படிக்கும் பழக்கமே மாணவர்களுக்கு ஏற்படவில்லை. எல்லாமே ஆடியோ, வீடியோவாக எதிர்பார்க்கிறார்கள். இதை மாற்ற வேண்டும். பேரவைத் தலைவரே, இந்த விவாதத்தில் கூறிய எல்லா கருத்துக்களும் அரசு ஏற்றுக்கொண்டு அதற்குரிய திருத்தங்களையும் ஏற்றுக்கொண்டது. எனவே மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இம்மானியம் குரல் வாக்கிற்கு விடப்படுகின்றது. ஆமென்போர் ஆமென்க, இல்லை என்போர் இல்லை என்க. பட்டசபை காலவரை என்று ஒத்தி வைக்கப்படுகின்றது. நன்றி. இத்துடன் பட்டசபை நிகழ்ச்சிகள் முடிந்தன.